இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கல்யாணம். இவன் அந்த சந்தோஷத்தில் இவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது இவ கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணோட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். இதை பார்த்தவொடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கிங். அவனும் அந்த பொண்ணுகிட்ட இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, தயவு செஞ்சு இதை பெருசுப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த பொண்ணு இனிமேல் இந்த கல்யாணம் வேணாம், இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்காக உங்கள் அப்பா இந்த கல்யாணத்துக்கு நிறையவே பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதனால உன்னால் நினச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, போயிட்டு நடக்கிற வேலையை மட்டும் பாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னோட லைஃப்பில் இனிமேல் எந்த டிசிஷனாக இருந்தாலும் அதை நீ எடுக்க முடியாது, நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட திமிரா பதில் சொல்றான். இதை கேட்டவனே இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அவன்கிட்ட கேட்கறா. அதுக்கு அவன் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ண போறியா, முடிஞ்சா நீ கல்யாணம் பண்ணி காட்டு அப்படின்ட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட சவாலுகிறான். இந்த பொண்ணுக்கும் கோவம் வந்துருது. உடனே அங்கிருந்து வெளியே ஓடி வந்துட்டு அங்க ரோட்ல பணம் எடுத்துட்டு போற ஒருத்தனை கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்கறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒன்னதான் கேட்கறேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு கல்யாணமும் ஆகல, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி காமெடியா பேசுறான். என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உனக்கு நான் $1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்டவனே உனக்கு பயங்கர சந்தோஷம். என்னடா இது, கல்யாணமும் பண்ணிக்கிட்டு $1,00,000 பணமும் தரேன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு இவனும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறான். ஸோ இப்போதைக்கு இதோட பார்ட் முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரையும் நான் சீக்கிரமா எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன்.